எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நாளைய தினம் நமக்கு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி. இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களின் காரணமாக நம்ம வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு, எந்த குறித்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாராகி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சக்திகளில் சாந்த ஸ்வரூபமாகவும் உக்ர ஸ்வரூபமாகவும் பக்தர்கள் பூஜை செய்யும் பொழுது சாந்த கோலம் கொண்டு புன்சிரிப்போடு திகழக்கூடிய அன்னை தான் வாராகி அன்னை. பக்தர்களை சத்ருக்கள் சோதிக்கும் பொழுது கோபம் கொண்டு அசுரர்களை வதம் செய்ய உக்ர நிலையை அடைவாங்க. அப்படிங்கிறதால தான் ஆதிபராசக்தி வடிவங்களில் உயர்ந்த வடிவமாக கருதப்படுது. தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கக்கூடிய அன்னை அப்படின்னு சொல்லி பார்த்தா வாராகி அன்னை. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தபோலோகம், இப்படி 7 லோகங்களுடைய காவல் படைத்தலைவி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நம்மளுடைய வாராகி அன்னை தான். தன்னை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே தீவினைகள் எதுவுமே அண்டாத மாதிரி காப்பதில் மூங்கில் போன்ற திடமான உடல் கொன்ற வெற்றி தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அது நம்ம வாராகி அன்னை தான். 8 திசை அதிபர்களுடைய ஆயுதங்களில் உறைந்திருக்கக்கூடிய அன்னைனா அது வாராகி அன்னை. வாராகி அப்படின்னு சொன்னாலே வரம் தரக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அதர்வன வேதத்தினுடைய தலைவியாகவும் விளங்கக்கூடியவங்க தான் வாராகி அன்னை. வாராகி அப்படின்னு சொன்னாலே வராகம் அப்படிங்கிற இந்த பன்றியை குறிக்கக்கூடிய சொல்லாக அமைது. அன்னையானவள் எதிரிகளை தவிடுபொடியாக்கி உலகை காக்க இந்த அவதாரம் எடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தாலையும் அழகிய பெண்ணினுடைய உடலும் வாராகி முகம், அதாவது பன்றியினுடைய முகத்தையும் கொண்டு ஆவேச வடிவமாக எதிரிகளை வெல்லக்கூடிய பேராற்றல் கொண்டிருக்கக்கூடிய அன்னை அப்படிங்கிறதால பார்ப்பதற்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் வழிபாடுகளை தவற விடுறோம். ஆனால் பார்ப்பதற்கு மட்டும்தான் உக்கிரமான வடிவத்தை கொண்டிருக்காங்க அன்னை. மனதளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை போன்றவங்க. இப்படி இந்த சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை மற்றும் வளர்பிறை பஞ்சமி நாட்கள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வளர்பிறை பஞ்சமி நாளின் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை ஒருவர் கடைபிடிக்கும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைய தினம் நமக்கு பஞ்சமி திதியானது அதிகாலை நேரத்திலே தொடங்கிடுது. காலை நேரத்தில் பஞ்சமி திதி தொடங்கினாலுமே நம்ம வழிபாட்டுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இரவு 8 மணிக்கு மேலே வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நம்மள நிறைய பேர் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுது விரதம் இருந்து அன்னியை வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. விரதம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிங்க. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதால அசைவம் சாப்பிட்டுட்டு அன்னையை வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அசைவம் தவிர்த்து நம்ம வீடுகளில் சிந்தனை முழுவதுமே வாராகி அன்னை மேலே செலுத்தி காலையிலிருந்து மாலை வரைக்குமே அன்னையினுடைய நினைவாக இருந்து இரவு 8 மணிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய விதத்தில் வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு காரியம் கைகூடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி வழிபடுறீங்களோ அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பமையும். அன்னைக்கு உகந்த நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிவப்பு, கரும்பச்சை, கருநீலம் இதெல்லாமே சொல்லுவாங்க. நாளை தினம் நம்ம வழிபாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செம்பருத்தி பூ, அடுக்கு செம்பருத்தியாகவும் இருக்கலாம், இல்லை ஒற்றை இலை செம்பருத்தியாகவும் இருக்கலாம். ஆனால் சிவப்பு நிற செம்பருத்தி பூ மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை. இது கூட 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இந்த வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வைத்து வணங்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நீங்கள் செய்து வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா தயிர் இருக்குல்ல, நல்லா கெட்டியான தயிர் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இல்லை மாதுளை முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் மாதுளை முத்துக்கள் வைத்து வணங்கலாம். அன்னாசி பழம் கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அன்னாசி பழம் வைக்கலாம். செங்கரும்பு வைத்து வழிபடலாம். இல்லை கருப்புளுந்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், கருப்புளுந்து கஞ்சியாக இருக்கலாம், இல்லை கருப்புளுந்து வடையாக இருக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஆனால் மொத்தத்தில் இதில் ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம கண்டிப்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். சரி, இந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தா இரவு 8 மணிக்கு மேலே அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இல்லைங்களா. அப்படி அந்த 8 மணிக்கு மேலே நீங்கள் வீடுகளில் வாராகி அன்னையினுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஒருவேளை உங்கள் வீடுகளில் விக்கிரகம் இல்லை உங்கள் வீட்டில் திருவுருவப்படம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வாராகி அன்னைக்காக ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திட்டு 5 முகங்கள் வைத்து ஏற்றக்கூடிய அகல் தீபம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். இல்லை 5 தனித்தனி அகல் தீபங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. 5லையுமே நீங்கள் சிவப்பு திரியிட்ட விளக்கை நீங்கள் ஏற்றணும். கட்டாயமாக நல்லெண்ணெய் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒரு பெரிய தாம்பூலம் தட்டில் நீங்கள் 5 அகல் விளக்குகள் வைத்து ஏற்றுவதனால செய்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்படி நீங்கள் தயார்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்த அந்த 5 ரூபாய் நாணயம் செம்பருத்தி பூலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கிரகம் இல்லைனா திருவுருவப்படம் வைத்திருக்கக்கூடியவங்க அந்த திருவுருவப்படத்திற்கு அந்த மலர்களை அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யணும். 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் நீங்கள்
நீங்கள் வைக்கணும். ஒருவேளை விக்கிரகமோ திருவுருவப்படமோ இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் அகல் தீபம் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அந்த தட்டில் 5 மலர்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்போ வழிபாட்டின் பொழுது கண்டிப்பாக நம்ம விக்கிரகம் வைத்திருந்தாலும் சரி, திருவுருவப்படம் வைத்திருந்தாலும் சரி, அன்னைக்காக தீபம் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும். சிவப்பு திரியிட்ட நல்லெண்ணெய் தீபத்தை ஒரு தட்டுக்கு மேலே வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துட்டு, நம்ம எடுத்த ₹5 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ₹5 நாணயத்துக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்துட்டு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்யணும். என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். 108 முறை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். இல்லை காயத்ரி மந்திரம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியே நமக, இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை 108 முறை சொல்லி மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஒரு முறை மஞ்சள், ஒரு முறை குங்குமம், இதை நீங்கள் மாற்றி மாற்றி 108 முறை சொல்லி அர்ச்சிக்கணும். இப்படி இந்த அர்ச்சனை அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீபாராதனை காட்டுவது அப்படிங்கிறத செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா விரதம் இருந்தவங்க கண்டிப்பாக நெய்வேத்தியத்துக்காக வைத்த பொருளை ஏதாவது 1-2 நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க. இப்படி இந்த பரிகாரம் வழிபாடு இது அனைத்தையுமே நீங்கள் வாராகி அன்னைக்கு முன்பாக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். யார் வேணாலும் வழிபடலாம், ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இந்த வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வாராகி அன்னைக்கு பிடித்த நிறங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவப்பு, கரும்பச்சை, கருநிலம், இதில் ஏதாவது ஒரு நிறத்தை நீங்கள் தேர்வு செய்து அந்த நேரத்தில் ஆடை அணிந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஒரு இடத்துல நம்ம உட்காந்து வழிபடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ₹5 நாணயம், அர்ச்சனை பொருட்கள் இது அனைத்துமே அப்படியே இருக்கட்டும். நமக்கு நாள் முழுவதுமே, அதாவது நம்ம மாலை நேரத்தில் இந்த குறித்த விஷயங்கள் இரவு 8 மணிக்கு மேலே செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம மறுநாள் காலை நேரத்தில், அதாவது நமக்கு திங்கட்கிழமை நாளின் பொழுது காலை நேரத்தில் வீட்டில் வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது அந்த நம்ம அர்ச்சித்த நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்ச்சித்த நாணயம் நமக்கு விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாணயம் அப்படிங்கிறதால பத்திரமா அதை எடுத்து நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வைக்கும் பொழுது கொஞ்சம் அந்த அர்ச்சித்த மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தில் முடிச்சா கட்டிட்டு அந்த பச்சை கற்பூரம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முடிச்சா கட்டி அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீடுகளில் அள்ள குறையாத பணவளங்கள் அனைத்தையுமே அன்னை அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. எத்தனையோ பூக்கள் இருக்கும் பொழுது குறிப்பிட்டு செம்பருத்தி பூவை நான் ஏன் தேர்வு செய்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி சாதாரணமாகவே பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அதோடு இந்த பச்சை கற்பூரம் இது அனைத்தையுமே வைத்து நம்ம வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் உடைத்தெறியப்படும். பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் மேம்படும். எப்பேற்பட்ட கஷ்டமான நிலையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நல்ல ஒரு செல்வந்தராய் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி நாளின் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய செம்பருத்தி மற்றும் ₹5 நாணய பரிகாரம் எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.